லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சண்முகண்ணே, நம்ம வீட்ல லக்ஷ்மி பசு கண்ணு போட்டிருக்கு. சாரதா போன் பண்ணி சொல்றா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம லட்சுமி கண்ணு போட்டிருக்கு, அதுவும் பசு கண்ணா போட்டிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுமா. ஆமாண்ணே. சரி சாரதா, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்கம்மா. சரி சரி. இந்தாங்கம்மா. அந்த பொண்ணை நீ சந்திக்கிற நேரம் உன் வீட்ல ஒரு உயிர் ஜனிக்கும். அதுதான் உனக்கு அடையாளம். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? நீ தெய்வாம்சமுள்ள பொண்ணு மாதிரி. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சு உள்ள வந்ததும் என் வீட்ல இருந்து எனக்கு நல்ல செய்தி வந்திருக்கு. என் வீட்டு பசுமாடு கண்ணு போட்டிருக்கு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்க வீட்டு பசுமாடு பசுங்கண்ணா போட்டிருக்கு மாதிரி. நான் உடனே வீட்டுக்கு போனோம். நல்ல விஷயம் தான்மா. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. மாரி, சாப்பிட வந்துட்டு சாப்பிடாம போறேனேன்னு தப்பா நினைக்காத. நான் திரும்ப கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். சரிங்கம்மா, இத குடிச்சிட்டு போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? என்னம்மா வந்தது வராதுமா உடனே கிளம்பிட்டீங்க? இல்ல, நான் உடனே போயாகணும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓ. அம்மா, இவர்தான் என்னோட தாத்தா. வணக்கம். வணக்கம். இவங்க என்னோட பெரியம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. அவங்க ஹாசினி அக்கா. வணக்கம். வணக்கம். உங்க எல்லாரையும் சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்ப நான் கொஞ்சம் போகணும். மறுபடியும் வரேன். சரி, வாங்க வாங்க. வரேம்மா. வாங்க. வரேன் தம்பி, வரேம்மா. வரேங்க. வாங்க. போலாமா? ஹஸ்பண்ட் சார், டிஃபன் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எங்க ஊரை சுத்தி பார்க்க போனீங்கல்ல, ஊர் எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா ஹஸ்பண்ட் சார்? ரொம்ப பிடிச்சிருக்கு மாரி. எனக்கு வீட்டுக்கு வரதுக்கு மனசே இல்ல. அதான் எனக்கு பிடிச்சதை எல்லாம் போன்ல போட்டோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஓ, அதத்தான் பாத்துட்டு இருக்கீங்களா? எங்க எனக்கும் காட்டுங்க ஹஸ்பண்ட் சார், நானும் பாக்குறேன். எங்க ஊர் அழகுன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ அழகா இருக்கும்னு இந்த போட்டோல பாக்கும்போதுதான் எனக்கு தெரியுது. ஹஸ்பண்ட் சார், எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை? இந்த போன்ல சின்னதா தெரியற எங்க ஊரோட அழக பெரிய போட்டோவா வீட்ல மாட்டி வச்சா ரொம்ப அழகா இருக்கும்ல? அவ்வளவுதானே. உன்னோட ஆசைய இப்பவே நிறைவேற்றிடுறேன். என்ன ஹஸ்பண்ட் சார் சொல்றீங்க? போன்ல இருக்கிற போட்டோவை எப்படி வீட்ல மாட்ட போறீங்க? ஏதாவது மந்திரம் போட போறீங்களா? மந்திரம் இல்ல, சயின்ஸ், விஞ்ஞானம். ஹலோ, என்னாச்சு? நான் சூர்யா மாட்ட பேசுறேன். போறாரா? HP அவுட்லெட்டுங்களா? எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார், இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? மாரி, ஒரு டேபிள் எடுத்து வா. ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகே சார். என்னது சூர்யா மாமா, அந்த இடத்துல பிரிண்டரே வாங்கிட்டீங்களா? மாரி செல்போன்ல இருக்கிற போட்டோஸை பிரிண்ட் எடுத்து வீட்ல மாட்டணும்னு ஆசைப்பட்டான்.
மாரியோட ஆசைய உடனே நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மாரி ரொம்ப கொடுத்து வச்சவதான். அம்மா, இதுல போட்டோ பிரிண்ட் எல்லாம் நல்லா வருமா? இது HP ஸ்மார்ட் டேங்க் 580 வைப்ரண்ட் கலர் அண்ட் ஷார்ப்னஸ். குவாலிட்டி சூப்பரா இருக்கும். இதுல 18,000 பேஜஸ் வரைக்கும் பிரிண்ட் எடுக்கலாம். என்ன மாமா சொல்றீங்க? 18,000 பேஜ் எடுக்கலாமா? அப்போ அத்தனை பேஜுக்கும் இங்க் வேணும்ல? இங்க் பிரிண்டருக்குள்ளேயே இருக்கு, வேற ஒன்னும் தேவையில்ல. HP ஸ்மார்ட் ஆப் மூலமா எங்கிருந்து வேணும்னாலும் பிரிண்ட் எடுத்துக்கலாம். சூப்பர் சூப்பர் சூர்யா மாமா. அது மட்டும் இல்ல, இதை யூஸ் பண்றதுக்கு ஈஸியா ஸ்மார்ட் கைட் பட்டனும் இருக்கு. ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் ஆஃபரும் இருக்கு. 1 வருஷம் வாரண்டி கொடுப்பாங்களாமா. ஆனா இப்ப அடிஷனலா இன்னொரு வருஷமும் சேர்த்து கொடுக்கறாங்களா. ஹாஸ்னி, புரிஞ்சுதா? அப்படியே சூர்யா மாமா. சூப்பர் சூப்பர் சூர்யா மாமா. சீக்கிரம் சீக்கிரம் பிரிண்ட் கொடுங்க. குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல. ஓகே மேடம். மாமா வருது. வந்துருச்சு வந்துருச்சு. இந்தாங்க சார். மாரி பாரு, எங்க ஊரு இவ்ளோ நல்லா இருக்கா சினி அக்கா? அப்பா, நேர்ல பாக்குற மாதிரி அவ்ளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. சூப்பர் சூப்பர் மாமா. இப்ப சந்தோஷமா மாரி? என் சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்ல ஹஸ்பண்ட் சார். வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. மாரி எங்க? மாரி, உட்காருங்கம்மா. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். எங்க வீட்ல லக்ஷ்மி கண்ணு போட்டிருக்குன்னு சொன்னேன்ல, அதான் சீம்பால் எடுத்துட்டு வந்தேன். இத நீயும் சாப்பிடு, எல்லாருக்கும் கொடு. எனக்காக நீங்க சீம்பால் கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வீட்ல பசுமாடு கண்ணுக்குட்டி போட்டா மக வீட்டுக்கு தான் முதல்ல சீம்பால கொடுத்து அனுப்புவாங்க. நீ எனக்கு மக மாதிரி மாறி. அதனாலதான் நானே உனக்கு சீம்பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த அம்மா மாரி மேல இப்படி பாசம் வைக்கிறதுக்கு மாரி அப்படி என்னதான் சொக்கு பொடி போட்டாலும். ச்சே, எல்லாருக்கும் கொடுமா. சரிங்கம்மா. இந்தாங்க. எது எடுத்துக்கிறது? இது எடுத்துக்க. இதான் எடுத்துக்கோங்க. நான் அப்புறம் எடுத்துக்கிறேன், அவங்களுக்கு கொடு. சாப்பிடுங்க. அம்மா எடுத்துக்கோங்க. நீ முதல்ல கொடு, அவருக்கு கொடு, நான் அப்புறம் சாப்பிடுறேன். எனக்கு வேணாமா, நான் நிறைய வீட்டுல சாப்பிட்டுட்டேன். சூப்பர், நல்லா இருக்கு. மாரி, நீ எடுத்துக்க. நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குமா. ஏ ஸ்ரீஜா, நீ அங்க நின்னுட்டு இருக்க? வா, வந்து சீம்பால் வாங்கிக்கோ வா. இந்தா, இது ஷீஜா கொடு. இந்த கொடுங்க. இந்தா. ஷீஜா என்னுடைய 2வது பேத்தி. ஓ, மாரிக்கு தங்கச்சியா? அப்புறம் இன்னொரு விஷயமா. சொல்லுங்கம்மா. உனக்கும் சூர்யாவுக்கும் இன்னைக்கு நான் வீட்ல விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
அவசியம் நீங்க 2 பேரும் வரணும். நானும் வருவேன். என்ன உங்க மக மாதிரின்னு சொல்லிட்டீங்க. நான் வராம இருப்பேனா? கண்டிப்பா வருவேம்மா. ஷூர்மா, கண்டிப்பா வரோம். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் முன்னாடியே போய் விருந்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிடுறேன். நீங்க ரெடி ஆயிட்டு வந்துருங்க. ம், சரிங்கம்மா. வரேன். சரிங்கம்மா. வரேங்க. போயிட்டு வாங்கம்மா. வரேன். வாங்கண்ணே. எல்லாருக்கும் வரேங்க. சரிங்க. வரேங்க. என்ன ஒரு டேஸ்ட். சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க. வாங்கம்மா. சரிங்கம்மா. போலாம். சரிங்கம்மா. ஹஸ்பண்ட் சார், இவங்க என்கிட்ட பாசமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தேவி அம்மா ஞாபகம் வருது. நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீ சொல்லிட்ட. அவங்கள பார்க்கும்போது எனக்கும் என் அம்மா ஞாபகம் வருது. ஹலோ, என்ன? அவங்க ரெடியாயி வர சொல்லிட்டு போறாங்க. நீங்க என்ன மச மச நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. சரி வா. சூரிய மாமாவையும் மாரியும் ஜோடி அனுப்பணுமே. என்ன பண்ணலாம்? ஐடியா. வாமா மாறி, எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டோம். ஆமா தாத்தா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. பெரியம்மா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பெரியம்மா. அம்மா, ஹாசினி அக்கா எங்க? இதோ வந்துட்டேன். அக்கா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். கார்ல எல்லாம் ஒண்ணும் போகாதீங்க. பைக்ல ஜோடியா போங்க. இங்க பாருங்க, வில்லேஜ்ல பைக்ல ஜோடியா போறது ஒரு கெத்தா இருக்கும் சூரிய மாமா. அதெல்லாம் சரி, பைக் வேணும்ல, அதுக்கு எங்க போறது? அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம். நானே ரெடி பண்ணிட்டேன். வாசல்ல வந்து பாருங்க. வாங்க. சரி தாத்தா, நாங்க வரோம். போயிட்டு வாங்க. அப்பா நீங்க வரலீங்களா? நீங்க போங்க, நான் அப்புறம் வரேன். சரிப்பா. எப்படி? அதான் எப்படி? ஊருக்குள்ள போய் மாறி பேரு சொன்னாலே பைக் என்ன ராக்கெட்டே கிடைக்கும். சரி சரி, நேரமாச்சு, கிளம்புங்க. சரி வா. ஏறு. பார்த்து பத்திரமா போயிட்டு கிளம்புங்க, வாங்க. ரெண்டு பேரும். Bye. நல்லா கட்டி பிடிச்சிட்டு போங்க.
என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? தெரியல மாறி. பெட்ரோல்லாம் இருக்கு, ஆனா ஏன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு தெரியலையே. என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? பைக்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல மாறி. எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மருந்து வாங்கிட்டு வர சீட் அது. அப்படியா? வா வா. என்ன ஹஸ்பண்ட் சார், கோவில் பூட்டி இருக்கு, இப்ப என்ன பண்றது? நம்ம போலாம், தாத்தா கிட்டயே என்ன மருந்துன்னு கேட்டுட்டு வரலாம். இல்ல மாறி, நம்ம பேச்சியம்மா வீட்டுக்கு விருந்துக்கு போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம தாத்தாவுக்கு என்ன மருந்துன்னு கரெக்டா சொல்லவும் தெரியாத. அந்த சீட் இருந்தாதான் மருந்தும் வாங்க முடியும். பேசாம பூட்டை உடைச்சிருவோம். ஹஸ்பண்ட் சார், பூட்டை உடைக்கிறது தப்பு இல்லையா? தப்புதான் மாறி, நீ தான் சொன்னல்ல கோவில பூட்டியே வச்சிருக்க கூடாதுன்னு. அதனால பூட்டை உடைக்கிறது தப்பே இல்லை. இந்த பூட்டு ரொம்ப பழசா இருக்கு, ரொம்ப வருஷமா திறக்காமே இருக்கும் போல இருக்கு. பேசாம பூட்டை உடைச்சிட வேண்டியதுதான். இங்க இருக்கு. குடு.
ஹஸ்பண்ட் சார். நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை நீ அல்லவோ, நிலையான வாழ்வு தரும் அம்மா, நிமலன் துணை. மாறி என்னாச்சு மாறி? எங்க ஊர்க்காரங்க என்ன ஊர்ல இருக்க கூடாதுன்னு ஊரை விட்டு விரட்டி விட்டதுக்கு அப்புறம் எங்க போறதுன்னு தெரியாம நின்னப்போ தேவி அம்மா வந்து ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்போ அந்த கோவில் இப்படிதான் பராமரிப்பு இல்லாம இருந்தது. எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு ஹஸ்பண்ட் சார். இது கொஞ்சம் புடிங்களேன். ஹஸ்பண்ட் சார், இந்த இடமே குப்பையா இருக்கு. நான் தொடப்பம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்தை சுத்தம் பண்ணிடுறேன். வாங்க ஹஸ்பண்ட் சார், வெளியே போய் பெருக்கிட்டு வந்துடலாம். சரி வா போலாம். சார் வாங்க, சாமிக்கு விளக்கேத்திட்டு போலாம். சரி. சிந்தை பூந்தாய் போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி, ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி. அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி, ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி.
சாம்பவி சடாதரி சடாக்ஷரி சர்வ அண்டங்களும் ஆடும் சக்தினி மாயி மக மாயி மணிமந்திரசேகரி மகிஷாசுர மர்தினி. ஆத்தா, நீ யாரு, உன் பேர் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா உன் கோவில திறந்து வைக்கிறதுக்கான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்திருக்க. உன் கோயில நான் திறந்து வச்சிட்டேன். இந்த ஊர் மக்களை நல்லபடியா பாத்துக்கோ ஆத்தா. மாறி, உண்மையிலேயே நீ சூப்போ மாறி. பராமரிப்பே இல்லாம இருந்த கோவிலை சுத்தம் பண்ணி விளக்கேத்தி அந்த அம்மனை அழகுபடுத்திட்ட. ஹஸ்பண்ட் சார், இந்த உலகத்தையே காக்குறவ அம்மன். அவ கோயில் அசுத்தமா இருக்கிறத பார்க்க என் மனசுக்கு கஷ்டமா இருந்தது ஹஸ்பண்ட் சார். அதனாலதான் நான் சுத்தம் பண்ணி விட்டேன். ஹஸ்பண்ட் சார், முத்துப்பேச்சி அம்மாவுக்கு சாமிக்கு சாத்தின இந்த பூவை கொண்டு போய் கொடுக்கலாமா? கண்டிப்பா. போலாம். இவ்வளோ நேரம் ஸ்டார்ட் ஆகாத பைக் கோயிலுக்கு போயிட்டு வந்ததும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சூப்பர் கோவில், சூப்பர் அம்மன். சரி, ஏறு. இது ஐயா கிட்ட போய் உடனே சொல்லுவோம். அண்ணே. அம்மா. அண்ணே, மாரி சூர்யாவை இன்னும் காணும். என்ன வந்துகிட்டு இருப்பாங்கம்மா. நீங்க வீட்டுக்குள்ள வந்து உட்காருங்க. வாங்கம்மா. இல்லண்ணே, நான் அவங்க ரெண்டு பேரையும் வாசல்ல நின்னு வரவேற்கணும். அம்மா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க வாசல்ல நின்னு வரவேற்கலையம்மா. இப்ப என்னம்மா புதுசா இருக்கு? அது என்னமோ தெரியல சண்முகண்ணே. மாரிய பார்க்கும்போது என்னோட மனசுல ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அதனாலதான். அதோ வந்துட்டாங்கம்மா. ஆமாண்ணே. சந்தோஷமாமா. வாங்க தம்பி, வாங்கம்மா. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா. வாங்க. வணக்கம். என்ன பைக்ல வந்திருக்கீங்க? கார் என்ன ஆச்சு? அது வந்து பைக்ல போனா ஜாலியா ஊரை சுத்தி பார்த்துட்டு போலான்னு ஹாசினி அக்கா பைக்ல போக சொன்னாங்க. அதனாலதான் பைக்ல வந்தோம். புரியுது புரியுது. சரி சரி, உள்ள வாங்க. வாங்கம்மா, வாங்க. உட்காருங்க. சரி. அம்மா, உங்கள மாதிரியே வீடும் ரொம்ப அழகா இருக்கு. அம்மா, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? நீயே எனக்கு ஸ்பெஷல் தான் மாறி. நீ எனக்கு என்ன ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்க? இந்தாங்க, எடுத்துக்கோங்கம்மா. வாங்கிக்கோங்கம்மா.